இந்த பாட்டோட கடைசி வரி இப்படி தான் முடியும் அந்த கேகே அவரோட வெர்ஷனில். இந்த படம் முழுக்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், முதல்ல ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அது லவ்வாக மாறும், அதுக்கப்புறம் சோனியா அகர்வால் கிட்ட ஒரு லவ் இருக்கும், 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. மீன்ஸ் இது ஒரு காதலாக ஆரம்பிக்காது, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக ஆரம்பித்து ஒரு ஒரு அழகான ஜேர்னி இருக்கும்ல. இந்த படமாகவே பார்க்கும்போது ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் ஒரு கடைசியாக பாடுற அந்த வரி என்னவா இருக்குன்னா, ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பாடுவார் கேகேவோட வெர்ஷனில். ஒரு டைம் என் முன்னாடி நீ வந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த லைஃபே வந்து நான் அதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய். அதுக்கு வந்து ஸ்ரேயா கோஷலோட வெர்ஷனில் ஒரு பதில் சொல்லியிருப்பாரு, ஒரு தருணம் என்னடா காதலா உன்னில் வாழ்கிறேன் அப்படின்னு. இந்த படத்தில் கூட அவர் சூசைட் பண்ணிக்க போகும்போது சூசைட் பண்ணிக்க முடியாத மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து சோனியா அகர்வால் வந்து ஆவியாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், ஏன் அப்படி பண்ணுறேன்னு. இந்த பாட்டு தான் இந்த படத்துக்கான பதிலோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் உன் கூட தான் இருக்கேன், நீயே வந்து சூசைட் பண்ணிக்கணும். ஒரு தருணம்